வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். நாம ப்ரீவியஸ் இயர் டெட் பேப்பர் ஒன் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்துட்டு வரோம். ஒரு தனியாக பிளேஸ் கிரியேட் பண்ணி அப்டேட் பண்ணிட்டு வரோம். ஸோ வாங்க இந்த வீடியோவில் இன்னொரு கொஸ்டின் நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 31லேருந்து 60 வரைக்கும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? டோட்டலாக ஒரு 30 கொஸ்டின் வரப்போகுது. ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எவற்றை உண்ண முடியாது என்று வே ராமலிங்கனார் உழவு பொங்கல் பாடலில் குறிப்பிடுகிறார். எவற்றை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உண்ண முடியாது, சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு வே ராமலிங்கனார் ஓகேங்களா உழவு பொங்கல் பாடல் வந்து குறிப்பிடுகிறார். ஸோ இது வந்து ஒரு ஆன்லைன் டெஸ்ட் எழுதி பாருங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் டெஸ்ட் எழுதி பாருங்க. ஸோ 31 ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி, தங்கம் மற்றும் வெள்ளி. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்ண முடியாதுன்னு சொல்லி வே ராமலிங்கனார் வந்து உழவு பொங்கல் பாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்றாரு. சரிங்களா? தவறான இணையை காண்க. கீழே இருக்கக்கூடிய அந்த மேட்ச் ஷீட்ல எது வந்து உங்களுக்கு தப்பா பொருந்தி இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ண சொல்றாங்க. ஸோ கமுகு அது வந்து பாக்கு கொடுத்துருக்காங்க, பரி யானை கொடுத்துருக்காங்க, வாரணம் குதிரை கொடுத்துருக்காங்க, சிங்காரம் அழகு கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து எது வந்து தப்பா பொருந்தி இருக்கு? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா? பி மற்றும் சி. ஓகேங்களா? சிற்றில் நற்றூன் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல். ஓகேங்களா? சிற்றில் நற்றூன் என தொடங்கும் பாடல் எதுல வந்து இடம்பெற்றிருக்கு? 33 கொஸ்டின். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, புறநானூறு பாடல தான் வந்து பாத்தீங்கன்னா சிற்றில் நற்றூன் என தொடங்கும் பாடலானது இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? 34 கொஸ்டின், நீகான் என்பவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நாவாய் ஓட்டுபவர். ஓகேங்களா? கப்பல் ஓட்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன சொல்லுவாங்க? நீகான் என்று சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து மேட்ச் இட்டு 35வது கொஸ்டின், பொறுத்துக. இந்த லெஃப்ட் சைடில் வந்து சொல் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான பொருள் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டே வச்சு நம்ம வந்து மேட்ச் பண்ணோம். நேமி, நறுவி, தூவி, சுவல். ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தூவி, சக்கரம், தோல், நறுமணமுடைய மலர்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது மேட்ச் பண்ணோம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. ஓகேங்களா? ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2, நேமி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சக்கரம். நெக்ஸ்ட் பி, நறுவி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 வந்து நறுமணமுடைய மலர். தூவி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூவி. சுவல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோல். ஓகேங்களா? 2 கொஸ்டின் ஒரே பாடம் வந்து இருக்கு பாருங்க. அடுத்த கொஸ்டின், வாழ்வில் அறிவு தெளிவு உண்டாக தேவைப்படுவது. வாழ்வில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அறிவு தெளிவு உண்டாக தேவைப்படுவது. ஆப்ஷன் பி, கல்வி. ஓகேங்களா? கல்வி ஒன்று இருந்துச்சுன்னா போதும், நம்முடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா அறிவானது ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கும். சரிங்களா? 37வது கொஸ்டின், கூற்று. நிறைந்த நீர் வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம் நன்செய் ஆகும். கூற்று 2, குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம் புன்செய் ஆகும். ஓகேங்களா? ஸோ நன்செய் புன்செய் சொல்லியிருக்காங்க. நிறைந்த நீர் இருந்துச்சு அப்படின்னா அதை நன்செய்ன்னு சொல்லியிருக்காங்க. குறைந்த அளவு நீர் இருந்துச்சு அப்படின்னா அதை புன்செய்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா எது சரியான ஆன்சர்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. ஓகேங்களா? மேலே கொடுத்துருக்கக்கூடிய கூற்று 1 சரி, கூற்று 2 சரி. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? சரின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், 38வது கொஸ்டின், நிறையலான் கொண்ட தவம். ஓகேங்களா? நிறையலான் கொண்ட தவம். ஸோ டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினுக்கும் நம்ம கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக கொடுத்துருப்போம். அப்படியே புக்லேருந்து அப்படியே காப்பி பண்ணி மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படியே பாதியாக இருக்கும். ஸோ நிறையலான் கொண்ட தவம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதரில் விதித்த விலை. ஓகேங்களா? புதரில் விதித்த விதை. 39வது கொஸ்டின், சரியான மரபு சொற்றொடரை தெரிவு செய்க. ஓகேங்களா? சரியான மரபு சொற்றொடரை தெரிவு செய்க. ஸோ சிங்கக்குட்டின்னு கொடுத்துருக்காங்க, சிங்கக்குருளின்னு கொடுத்துருக்காங்க, சிங்கக்குட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எது கரெக்டா வரும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, சிங்கக்குருளை குதிரை கொட்டிலில் பார்த்து
குரங்கு அலப்பியது. ஓகே, இதை வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ சிங்கம் வந்து குருளை. ஓகேங்களா. குதிரை கொட்டில். ஓகேங்களா. அதுக்கு அடுத்து 40வது கொஸ்டின். துருவி கரிக்கோல் ஆகியவை எவற்றுடன் தொடர்புடையவை? துருவி கரிக்கோல் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவற்றுடன் தொடர்புடையவை? ஆன்சர் ஆப்ஷன் டி, எழுத்து. தாட்கு என்ற சொல்லின் பொருள். தாட்கு அப்படிங்கிற சொல்லோட பொருள் வந்து என்ன? சோ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேங்களா. முயற்சி தான் அதுக்கான பொருள். பாரதிதாசனின் பிசிராந்தையார் நூல் ஒரு டேஸ். பாரதிதாசன் இயற்றிய பிசிலாந்திரியார் அப்படிங்கிற ஒரு நூலானது டேஸ். கவிதையா, நாடகமா, உரைநடையா, புதினமான்னு சொல்லி கேட்கிறாங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி. பிசிலாந்திரர் என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாடக நூல். யானைக்கும் பானைக்கும் சரி என்ற தலைப்பின் கதையில் நீ அறிந்த நீதி. யானைக்கும் பானைக்கும் ஓகேங்களா சரி என்ற தலைப்பின் கதையில வந்து நாம் வந்து அறிஞ்சது வந்து என்ன நீதி? ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. ஓகேங்களா. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கதையோட நீதி. 44வது கொஸ்டின். ஹைக்கூ என்ற புது கவிதையை எழுதியவர். ஹைக்கூ என்ற புது கவிதையை எழுதியவர் வந்து யாரு? ஆன்சர் ஆப்ஷன் சி, தமிழ் இன்பன். ஓகே, ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் இன்பன். ரோஜா பூவில் டேஸ் என்ற நிறமி இருப்பதால் சிவந்த நிறத்தில் உள்ளது. 45வது கொஸ்டின். ரோஜா பூவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா டேஸ் என்ற நிறமி இருப்பதால் வந்து சிவந்த நிறத்தில் உள்ளது. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆத்தோசைனின். ஓகேங்களா. ஆந்தோசைனின். ஓகே, ஓகே, ஆந்தோசைனின் அப்படிங்கிற வந்து நிரம்பி இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு நிறத்துல இருக்கு. காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் யார்? காமராசர் வந்து கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னு மனதார பாராட்டியவர் வந்து யார்? தந்தை பெரியார். ஓகேங்களா. சோ ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈவேரா, தந்தை பெரியார். நீங்கள் பொருளில் வரும் வேற்றுமை. நீங்கள் பொருளில் வரும் வந்து வேற்றுமை வந்து என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி, 5ஆம் வேற்றுமை தான் நீங்கள் பொருளில் வரும். பல்வில் ஓரி வில்லாற்றலில் சிறந்து விளங்கியவர் என்பதை கூறும் தமிழ் இலக்கியம் எது? பல்வில் ஓரி. ஓகேங்களா. குறுநில மன்னர். வில்லாற்றலில் சிறந்து விளங்கியவர் என்பதை கூறும் தமிழ் இலக்கியம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, புறநானூறு. 49வது கொஸ்டின். திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள். திருக்குறள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இடம்பெறக்கூடிய இரு மலர்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி, அனிச்சம் மற்றும் குவளை. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட வெளிநாடுகள். தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட வெளிநாடுகள். 50வது கொஸ்டின். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இலங்கை, சிங்கப்பூர். 51வது கொஸ்டின். காந்திய கவிஞர் என போற்றப்படுபவர். காந்திய கவிஞர் என போற்றப்படுபவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வே ராமலிங்கனார். பிசிராந்தியர் நாடக நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். மேலே இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, திரும்ப அதே கொஸ்டின் கீழே கேட்டிருக்காங்க பாருங்க. பிசிராந்தியர் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, பாரதிதாசன். 53வது கொஸ்டின். இது எங்கள் கிழக்கு என்ற நூலை இயற்றியவர். இது எங்கள் கிழக்கு என்ற நூலை இயற்றியவர் யார்?
ஆன்சர் ஆப்ஷன் ஏ தாரா பாரதி. 54 ஒரு பாடல் வரி கொடுத்துட்டு இவ்வழி இடம்பெற்ற நூல் என்னன்னு கேட்குறாங்க. பொதியிலாயினும் இமயமாயினும் பதியலு அறியா பழங்குடி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம். அதே மாதிரி சேம் ஒரு பாடல் வரி கொடுத்துட்டு அதை இயற்றியவர் யார், அதை எங்க இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. அந்த லைனை இயற்றியவர் யார்? பகைவர் குத்தி கோடு நூதி சிதைந்து கொள்துரை குற்றிலா மாதோ இவ்வடியினை இயற்றியவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஔவையார். அறநெறிச்சாரம் என்னும் நூலின் ஆசிரியர். அறநெறிச்சாரம் எனும் நூலின் ஆசிரியர் யாரு? ஆன்சர் ஆப்ஷன் பி முனைப்பாடியார். பாரதிதாசனுக்கு புரட்சி கவி என்ற பட்டத்தை கொடுத்தவர். பாரதிதாசனுக்கு புரட்சி கவி என்ற பட்டத்தை கொடுத்தவர். ஆன்சர் ஆப்ஷன் சி தந்தை பெரியார். கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லி காமராஜர் சொன்னவரும் பாத்தீங்க அப்படின்னா தந்தை பெரியார். சீறி அடித்து சுழன்ற அலைகளில் சிக்கிய ஒரு படகாய் தடுமாறி இழைத்து மடிந்த மகாகவி தன் சரித்திரம் உரைப்பேன் என்று பாரதியாரை பாடியவர். சீறி அடித்து சுழன்ற அலைகளில் சிக்கிய ஒரு படகாய் தடுமாறி இழைத்து மடிந்த மகாகவி தன் சரிதம் உரைப்பேன் என்று பாரதியாரை பாடியவர். ஆன்சர் ஆப்ஷன் டி தமிழ் ஒலி. பின் வருவனவற்றுள் ஒன்று தாராபாரதியின் படைப்பு ஆகும். ஸோ கீழே பாத்தீங்கன்னா ஒன்று மட்டும் தாராபாரதியின் படைப்பு ஆகும். 59 கொஸ்டின். ஆன்சர் இது எங்கள் கிழக்கு. லாஸ்ட் கொஸ்டின். மாணிக்க பரல்கள் கொண்ட சிலம்பினை அணிந்தவள். மாணிக்க பரல்கள் ஓகேங்களா, மாணிக்க பரல்கள் கொண்ட சிலம்பினை அணிந்தவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா கண்ணகி. ஓகேங்களா, டோட்டலா ஒரு 30 கொஸ்டின் பார்த்துருப்போம். இந்த 30 கொஸ்டின்ஸ்க்கு நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தீங்க அப்படின்றது கீழே கமெண்ட்ல பாருங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஓகேங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஆன்லைன் டெஸ்ட் நாங்கள் அப்டேட் பண்ணிட்டுறோம். ஸோ தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்கும் ஓகேங்களா. ஸோ பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா தமிழ் தனியாக இங்கிலீஷ் தனியாக இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்க, எல்லா சப்ஜெக்ட்டுமே இருக்கு, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா, தேங்க்யூ.